Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ நான் அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகே, நம்ம ஒன்னாவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து இங்கிலீஷில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி தான் இங்கே பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா ஃபர்ஸ்ட்டு இஃப்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும். ஏன்னா அது இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷனுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு கோலன் கொடுப்போம். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கோலன் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கடுத்து நம்ம எழுதுகிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் கூட சேர்ந்தது, அதாவது இஃப் பிளாக். அதுதான் அதோட மீனிங். ஓகே, நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு நம்ம யூஸ்வலாக போகிற ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ஒரு ரோடு வழியாக போவோம். ஏன்னா அந்த கண்டிஷன் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, யாரும் இங்கே வரக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம பைத்தான்லேயும் ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஏ வந்து பியோட கிரேட்டரா, அதுதான் கண்டிஷன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ பின்னு நான் 2 வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஏக்கு வந்து நான் 10ன்ற வேல்யூவையும் பிக்கு வந்து நான் 5ன்ற வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னது? பிரிண்ட் ஏ இஸ் லார்ஜ். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து கண்டிஷன் வந்து பாருங்கள். ஏ வந்து 10, பி வந்து 5. இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து உங்களோட பைத்தான் வந்து செக் பண்ணும் ஏ வந்து பியோட கிரேட்டராக இருக்குதா, அதாவது 10ன்ற நம்பர் 5யோட கிரேட்டராக இருக்குதா. நமக்கே பார்த்தாலே தெரியுது 10 வந்து 5யோட கிரேட்டராக இருக்குது. கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்க்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஆறதுனால நம்ம வந்து இஃப்பை வந்து ட்ரூ பிளாக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஏ வந்து பியோட கிரேட்டராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ரன் பண்ணுறேன். சேவ் பண்ண சொல்லி கேட்குது. நான் சேவ்ன்றதே நான் நேமாக வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஏ இஸ் லார்ஜ்ன்ற அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. 10 வந்து 5யோட கிரேட்டர் தான். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனால இஃப்க்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆகும்னா என்ன? ஏ வந்து பியோட கிரேட்டராக இல்லாமல் இருக்கணும். அதாவது ஏ வந்து சின்ன நம்பராக இருக்கணும் பியோட. இப்போ இந்த வேல்யூஸ் பாருங்கள். ஏ வந்து 10, பி வந்து 50. இப்போ செக் பண்ணுங்கள். ஏ வந்து பியோட கிரேட்டரா? 10 வந்து 50ஓட பெரிய நம்பரா? இல்லை, 10 வந்து 50ஓட சின்ன நம்பர். இந்த கண்டிஷன் வந்து தப்பாயிடுச்சு, அதாவது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இது ஃபால்ஸ் ஆனதுனால எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஸோ நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் நமக்கு அவுட்புட்லேயும் வரப்போகுது. ஓகே, நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகல, வெறும் இந்த பைத்தான் ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே எழுதுகிறேன். சப்போஸ் இப்போ வந்து நம்ம எடுத்த ஏ நம்பர் பியோட கம்மியாக இருந்துச்சுன்னா நான் இது பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பி இஸ் லார்ஜ். ஓகே, இப்போ பாருங்கள். ஏ வந்து வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ வந்து 50. நம்ம இது வந்து எடுத்திருக்கோம். நான் இதை கொஞ்சம் வேல்யூஸை மாற்றி எடுக்கிறேனே. ஏக்கு வந்து நான் 100ன்னு எடுக்கிறேன், பிக்கு வந்து 50. இப்போ இதுதான் நம்மளோட வேல்யூஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஏ வந்து பியோட கிரேட்டரா? 100 வந்து 50யோட கிரேட்டரா? எஸ், கிரேட்டர் தான். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. அப்போனா நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? ஏ இஸ் லார்ஜ்.
இந்த ப்ரோக்ராம் நம்ம எதுக்கு எழுதுறோம் ஆக்சுவலாக ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரில் எது லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஏ வந்து லார்ஜஸ்ட் நம்பர். இதோட இந்த ப்ரோக்ராம் முடியுது. ஆனால் நம்மளோட பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் தேவையில்லாமல் பார்க்கும். நமக்கு வேண்டிய அவுட்புட் கிடச்சிருச்சு, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குது. இதனால் நமக்கு என்ன நடக்குது? டைம் அன்னெசரியாக செலவாகுது. அதே டைம் ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போ வந்து பாருங்கள், இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ண சொல்லுது. ஓகே, நமக்கு ஏ இஸ் லார்ஜ்னு கிடச்சிருச்சு. ஏ தான் பெரிய நம்பர்ப்பா அந்த 2 நம்பரில், அப்படி கிடச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இந்த கண்டிஷன் செக் பண்ணணும்? இந்த மாதிரி பல இது இருந்ததுனால தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எல்ஸ் அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணோம்? எல்ஸ்ன்னு நேம் எழுதிக்கணும், அதுக்கு பக்கத்தில் கோலன் கொடுத்துக்கணும், அது கீழே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பிரிண்ட் A is not large. ஓகே, இந்த எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது வந்து இஃப் எல்ஸில் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இஃப் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸில் பார்க்கும். அதாவது அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதுல, அதனால் நம்ம வந்து எல்ஸை வந்து ஃபால்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். இப்போ இது 2 இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் வந்து ட்ரூ பிளாக், எல்ஸ் வந்து ஃபால்ஸ் பிளாக்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் வந்து இஃப் எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஏ இஸ் லார்ஜ்ன்ற அவுட்புட் வந்துருச்சு. சப்போஸ் பி வந்து நான் ஒரு 500 கொடுக்குறேன், ஏ வந்து 100, பி வந்து 500. இந்த கண்டிஷன் இப்போ வந்து செக் பண்ணோம். ஏ வந்து பியோட கிரேட்டரா? 100 வந்து 500ஓட பெரிய நம்பராப்பா? இல்லை, 100 வந்து சின்ன நம்பர் தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இது ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் தான் வந்திருக்குது. ஏ இஸ் நாட் லார்ஜ்னு வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எலெக்ஷனில் ஓட்டு போட போவோம். அதோட ரூல்ஸ் என்னது? 18 இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுதான் எலெக்ஷனோட ரூல்ஸ். இப்போ வந்து நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன கேட்போம்? அவங்க வந்து நம்மளோட வயசு கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் தான் எழுத போகிறோம். ஒரு பர்சன் வந்து ஓட்டு போட எலிஜிபிளா இல்லையா, அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். அது எதை பேஸ் பண்ணியிருக்குது? ஏஜை பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ அவங்களோட ஏஜ் தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஏஜின்ற இன்புட்டை பைத்தான் வந்து நம்மகிட்டருந்து வாங்கும். ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப். ஏன் இன்டீஜர் யூஸ் பண்ணுறோம்? எனக்கு வந்து ஒரு 17 வயசு இருக்குதுன்னு சொல்லுவோம், இல்லை ஒரு 50 வயசு இருக்குதுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து 40.5 வயசு இருக்குது, 40.75 வயசு இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். வயசு வந்து எப்போவுமே பாயிண்டில் வராது, ஒரு இன்டீஜர் வேல்யூஸாக தான் வரும். இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப். ஏன் இன்புட் ஆஃப் யூஸ் பண்ணுறோன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் படிச்சிருப்போம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதே யூசர்கிட்ட ஒரு இன்புட்காக வெயிட் பண்ணும். அதுதான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ், உங்கள் வயசு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுத்த வயசு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18, 18 இல்லை 18க்கும் மேலே நம்மளோட ஏஜ் இருந்துச்சுன்னா கோலன் வைக்கிறோம், நம்ம வந்து எலிஜிபிள். பிரிண்ட் எலிஜிபிள், நம்மளால் ஓட் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி இல்லைனான்றதை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா தமிழில், அதுதான் எல்ஸ். எல்ஸ் நாட் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நாட் எலிஜிபிள்ன்றதை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். என்கிட்ட இந்த ஏஜ் வந்து கேட்குது.
நான் வந்து சம் 18 நான் வந்து கொடுக்குறேன். வயசு வந்து எலிஜிபிள்னு வருது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து கண்டிஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் 18 இல்லை 18க்கும் மேலே வயசு இருந்துச்சுன்னா நம்ம வந்து எலிஜிபிள். இப்போ வந்து நான் வேறு ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன். அதே ரன் மாடியூல் நான் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ்னு இப்போ கேட்குது. நான் 12 வயசு கொடுக்குறேன். நாட் எலிஜிபிள்னு வருது. ஏன் நாட் எலிஜிபிள்னு வருது? நல்லா பாருங்கள். இப்போ வந்து இந்த கண்டிஷன், இதுதான் கண்டிஷன். நம்ம வந்து ஒரு ஏஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அது வந்து செக் பண்ணி பார்க்கும் 18 இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்குதா. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓட் போடலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. இதுதான் சிம்பிளாக இஃபெல்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இஃபெல்ஸை வச்சு. நம்ம அதெல்லாம் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கும் சில ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும். நான் வந்து கண்டிஷன் சொல்லிவிடுவேன், நீங்கள் அதை வச்சு கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.